ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிப்பு தன்மை இருக்கிற இறால்ல நல்ல காரசாரமான தொக்கு செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கடை மசாலா எதுவுமே இல்லாமல் வீட்டில் உள்ள மசாலாவை மட்டுமே வச்சு ரொம்ப குயிக்காக எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இறால் தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி இருக்கணும். அப்பதான் நல்லா தொக்கு பக்கத்துல வரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு வெங்காயம் இந்த மாதிரி லைட் கோல்டன் கலர்ல வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதங்குறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்திருக்கணும். இப்போ இதில் மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் பட்டை கிராம்பு தூள், பட்டை கிராம்புல எதுவுமே தேவையில்லை. வெறும் பிளைனாக இந்த மாதிரி செய்கிறப்பவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டதும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ஒரு 200 கிராம் அளவுக்கு இறாலை இது கூடவே சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுறலாம். எடுத்த உடனே இறால தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இறால இருந்தே தண்ணி நிறைய விடும். அதனால நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு லைட்டாக தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சு வந்ததும் மறுபடியும் ஒரு டைம் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். எடுத்தோடனே நம்ம தண்ணி அளவு தெரியாமல் நிறையா சேர்த்துட்டோம் அப்படின்னா கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு டைம் கலந்து விட்டதும் மறுபடியும் மூடி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இறக்கிட்டீங்க அப்படின்னா இறா தொக்கு ரெடி. கடைசியாக இதை இறக்கிறதுக்கு முன்னாடி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான இறா தொக்கு ரெடி. இறால் லைட்டாக இனிப்பு தன்மையாக இருக்கும். அப்படிங்கிறனால இந்த அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்கிறப்ப தான் அந்த இனிப்பு தன்மையோட இந்த காரம் நல்லா பேலன்ஸ் ஆகி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.